வணக்கம். நம்ம இன்னைக்கு அரசு பணிக்காக படிக்கிறவங்களுக்கான மாடல் எக்ஸாம் சயின்ஸு சோசியல் அதனோட கொஸ்டின்ஸ் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி தமிழ் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு. பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தேவைப்படுறதுனாலும் அதனுடைய லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கிறங்க. வீடியோக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள ரெகுலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் கிடைக்கும். நாங்கப்போ கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். தானாகவே கீழே விரும் பொருள் எதற்கு எடுத்துக்காட்டு? வளைவு இயக்கம், தற்சுழற்சி இயக்கம், நேர்கோட்டு இயக்கம், வட்டப்பாதை இயக்கம். வருமனின் அலகு மீட்டர், மீட்டர் ஸ்கொயர், மீட்டர் கியூப், மீட்டர் பவர் 4. நீளத்தை அளக்க பயன்படும் கருவியின் கண்டுபிடித்தவர்? ராபர்ட் ஹூக், வில்லியம் பெர்சிவல், வில் டூரட், வில்லியம் பெட்வெல். பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையிலான படிந்தர மீட்டர் கம்பியின் நகல் இந்தியாவில் எங்குள்ளது? டெல்லி, மும்பை, சென்னை, பெங்களூர். விலா எலும்பு விலா எலும்புக்கூடு டேஷ் இணைகளை கொண்டது? 11, 12, 13, 14. நமது உடலில் காணப்படும் எலும்புகளில் மிக சிறியது? அங்கவடி, விரல் எலும்பு, மண்டை எலும்பு, தொடை எலும்பு. நுரையீரலில் காற்றுக்கும் இரத்தத்திற்கும் O2 மற்றும் டேஷ் பரிமாற்றம் நடைபெறுகிறது? H2O, H2SO4, CO2, COSO4. நுரையீரலை சுற்றி இரு அடுக்குகளை கொண்ட படலத்தின் பெயர்? எபிக்ளாட்டிஸ், ஃப்ளூரா, பாதுகாப்பு படலம், காற்று பைகள். உடலின் மத்திய கட்டுப்பாட்டு மையம்? இதயம், நுரையீரல், இரத்தம், மூளை. தைமஸ் சுரப்பிகள் எங்குள்ளது? மூளையின் அடிப்பகுதி, கழுத்து, மார்புக்கூடு, இடுப்புக்குழி. முதலில் திசுக்களின் அமைப்பை விளக்கியவர் யார்? ராபர்ட் ஹூக், லிவர்வெர்ட், வில்லியம் டூரட், வில்லியம் பெட்வெல். நமது உடலில் நீளமான செல் எது? தசை செல், நரம்பு செல், இரத்த சிவப்பணுக்கள், உட்சவ்வு. யூரிகேரியாட்டிக் செல் பற்றி தவறானது? யூகேரியாட்டிக் செல் பற்றி தவறானது எது? செல் நுண்ணுறுப்புகளை சுற்றி ஜவ் காணப்படுகிறது. தெளிவான உட்கரு கொண்டது. நியூக்ளியோலஸ் காணப்படும். 10 முதல் 100 மில்லிமீட்டர் விட்டம் கொண்டது. ஓசோன் படலம் எந்த வளிமண்டல பகுதியில் அமைந்துள்ளது? ஓசோன் படலம் எந்த வளிமண்டல பகுதியில் அமைந்துள்ளது? அடிவளி மண்டலம், அடுக்கு மண்டலம், இடைவெளி மண்டலம், அயனி மண்டலம். ஹரப்பா நகரம் எந்த ஆண்டு முதல் சரியத் தொடங்கியது? 1700, 1800, 1900, 2000. கரையில்லா காஞ்சி என்று காஞ்சிபுரத்தை புகழ்ந்தவர்? கண்ணதாசன், காளிதாசர், திருநாவுக்கரசர், நரசிம்மன். இவற்றுள் தவறானது எது? ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி. நிலவை பற்றி ஆராய்வதற்கு சந்திரயான் 1 எந்த ஆண்டு அனுப்பப்பட்டது? 2008, 2009, 2010, 2011. உலகின் நீளமான மலைத்தொடர் எது? ராக்கி, ஆண்டீஸ், இமயமலை, ஆரவல்லி. அந்தமான் தீவையும் நிக்கோபார் தீவையும் பிரிக்கும் கால்வாய் எது? 8 டிகிரி, 9 டிகிரி, 10 டிகிரி, 11 டிகிரி. ஆர்க்டிக் பெருங்கடலின் ஆழமான பகுதி எது? ஜாவா அகழி, சாண்ட்விச், ஹிரோஷின் தாழ்நிலம், ஹார்ட்ஸ். சமூகத்தின் அடிப்படை அலகு? சமுதாயம், குடும்பம், பள்ளி, நிலம். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா நூலின் ஆசிரியர் யார்? காந்தி, நேரு, அம்பேத்கர், பெரியார். 7 ஆறுகள் ஓடும் நிலப்பகுதி என்று அழைக்கப்படும் இடம்? சப்த சிந்து, சிந்து சமவெளி, இணைப்பு,
கூடல். ஆரியர்கள் எங்கு நிரந்தரமாக குடியேறினார்கள்? பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத், ஹரியானா. ரிக் வேதகால மக்கள் அறிந்திராத உலோகம். ரிக் வேதகால மக்கள் அறிந்திராத உலோகம். தங்கம், இரும்பு, தாமிரம், வெள்ளி. வட இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் சமகாலத்தில் நிலவிய பண்பாடுகளில் தவறான கூற்று எது? வட இந்தியாவிலும் பின் வேதகால பண்பாடு, தென்னிந்தியாவின் இரும்பு காலமும் சமகாலத்தைச் சேர்ந்தவை. பண்டைய கால தமிழகத்தின் பெருங்கற்காலம் சங்க காலத்திற்கு முந்தைய காலத்தோடு ஒத்து போகவில்லை. ஹரப்பா பண்பாட்டின் வீழ்ச்சிக்கு பின்னர் கூட செம்பு கால பண்பாடுகள் நிலவியது. கருப்பு மற்றும் சிவப்பு நிற மட்பாண்டங்கள் பெருங்கற்காலத்தில் ஒரு கூற்றாக இருந்தது. கீழடியில் கிடைத்த சங்ககால பொருள்கள் எந்த ஆண்டைச் சேர்ந்தவை? கிமு 100, கிமு 200, கிபி 100, கிபி 200. சமணம் டேஸ் தீர்த்தங்கரர்களை மையமாக கொண்டது? 22, 23, 24, 25. சமணம் டேஸ் பிரிவுகளாக பிரிந்தது? 2, 3, 4, 5. இப்போ ஒரு கொஸ்டின் உள்ள ஆன்சர் அப்படி நம்ம பார்த்துட்டே வருவோம். தானாகவே கீழே விழும் பொருள் எதற்கு எடுத்துக்காட்டு? நேர்கோட்டு இயக்கம். பருமனின் அலகு மீட்டர் கியூப். நீளத்தை அளக்க பயன்படும் கருவியை கண்டுபிடித்தவர்? வில்லியம் பெட்வெல். பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையிலான படிந்தார மீட்டர் கம்பியின் நகல் இந்தியாவில் எங்குள்ளது? டெல்லி. விலா எலும்புக்கூடு டேஸ் இணைகளை கொண்டது? 12. நமது உடலில் காணப்படும் எலும்புகளில் மிக சிறியது? அங்கவடி. நுரையீரலில் காற்றுக்கும் இரத்தத்திற்கும் O2 மற்றும் டேஸ் பரிமாற்றம் நடைபெறுகிறது? CO2. நுரையீரலை சுற்றி 2 அடுக்குகளை கொண்ட பாதுகாப்பு படலத்தின் பெயர்? ப்ளூரா. உடலின் மத்திய கட்டுப்பாட்டு மையம்? மூளை. தைமஸ் சுரப்பிகள் எங்கு காணப்படுகிறது? மார்புக்கூடு. முதலில் திசுக்களின் அமைப்பை விளக்கியவர்? ராபர்ட் ஹூக். நமது உடலின் நீளமான செல்? நரம்பு செல். யூகேரியாட்டிக் செல் பற்றி தவறானது? 10 முதல் 100 மில்லிமீட்டர் விட்டம் கொண்டது. ஓசோன் படலம் எந்த வளிமண்டல பகுதியில் அமைந்துள்ளது? அடி வளிமண்டலம். ஹரப்பா நகரம் எந்த ஆண்டு முதல் சரிய தொடங்கியது? 1900. கரையில்லா காஞ்சி என்று காஞ்சிபுரத்தை புகழ்ந்தவர்? திருநாவுக்கரசர். இவற்றுள் தவறானது எது? கன்னியாகுமரி, சேரநாடு. கன்னியாகுமரி வந்து சேரநாட்டை சேர்ந்தது. நிலவை பற்றி ஆராய்வதற்கு சந்திரயான் 1 எந்த ஆண்டு அனுப்பப்பட்டது? 2008. உலகின் நீளமான மலைத்தொடர் எது? ஆண்டீஸ். அந்தமான் தீவையும் நிக்கோபார் தீவையும் பிரிக்கும் கால்வாய் எது? 10 டிகிரி. இது வந்து பூமியில் உள்ள ரேகையை பிரிச்சிருக்காங்க. ஆர்டிக் பெருங்கடலின் ஆழமான பகுதி? ஆர்டிக் பெருங்கடலின் ஆழமான பகுதி எது? ஈரோஸின் தாழ்நிலம். சமூகத்தின் அடிப்படை அலகு? குடும்பம். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா நூலின் ஆசிரியர் யார்? நேரு. 7 ஆறுகள் ஓடும் நிலப்பகுதி என்று அழைக்கப்படும் இடம்? சப்த சிந்து.
ஆரியர்கள் எங்கு நிரந்தரமாக குடியேறினார்கள்? பஞ்சாப். மொத்தம் 2 ஊர்ல குடியேறினாங்க. ஒன்று வந்து பஞ்சாப், இன்னொன்று என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. ரிக் வேதகால மக்கள் அறிந்திராத உலோகம்? வெள்ளி. வட இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் சமகாலத்தில் நிலவிய பண்பாடுகளில் தவறான கூற்று எது? பண்டைய கால தமிழகத்தின் பெருங்கற்காலம் சமகாலத்திற்கு முந்தைய காலத்தோடு ஒத்தி போகவில்லை. கீழடியில் கிடைத்த சங்ககால பொருள்கள் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவை? கிமு 200. சமணம் டேஸ் தீர்த்தங்கரர்களை மையமாக கொண்டது? 24. சமணம் டேஸ் பிரிவுகளாக பிரிந்தது? 2. இதே மாதிரி வேறு எந்த சப்ஜெக்ட்லேயும் எக்ஸாம் நடத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அந்த சப்ஜெக்ட்லேருந்து எக்ஸாம் வைக்கலாம். வீடியோக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் பக்கத்தில் உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.